நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை உங்கள் அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பொழிவதோடு காற்றும் பலமாக அடித்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்திலே வாழுகின்ற மக்களுடைய வாழ்க்கை பெரிதாக பாதித்திருக்கிறது. மழை என்பது நீலகிரி மாவட்டம் முழுவதுமே இருந்து வருகிறது என்பதோடு மட்டும் அல்லாமல் பலமான காற்றுகள் வீசுவதனால் ஆங்காங்கே மரங்கள் விழுவதும் சாலை ஓரங்களிலே இருக்கின்ற மண்கள் சரிந்து விழுவதும் பாறைகள் ரோடுகளிலே உருண்டு விழுவதும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கூடலூரிலே இருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கூடலூர் டு சென்னை செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்று. இந்த அரசு பேருந்து கூடலூரிலே இருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்ற இந்த பேருந்து அனுபாபுரம் என்ற பகுதிக்கு சென்றபோது சுமார் 3:30 மணி அளவில் அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் உறங்கும் நேரமாக அசதியான நேரமாக இருந்த காரணத்தால் அனுபாபுரம் என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரம் பேருந்து முன்புறமாக விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை. வாகன ஓட்டிய ஓட்டுநரும் பாதிப்பில்லாமல் தப்பித்தார் என்றார். இறைவன் செயல் என்றுதான் அந்த ஓட்டுநரும் அந்த பயணிகளும் தெரிவித்தார்கள் நமது செய்தியாளரிடம். அதில் பயணம் செய்த அத்தனை பேரும் பத்திரமாக எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் தப்பினார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் முன்னாடி பேருந்தினுடைய கண்ணாடிகள் முற்றிலுமாக உடைந்திருந்தது. இதனால் அந்த பேருந்தை அங்கேயே நிறுத்திவிட்டு பயணிகளை வேறு பேருந்திலே மாற்றி ஏற்றி அனுப்பினார்கள் நடத்துனரும் ஓட்டுநரும் என்று நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகளுக்கும் ஓட்டுநர் நடத்துனர்களும் எந்தவிதமான காயமின்றி தப்பினார்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் பிரசாத்திடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் உடனுக்குடன் கண்டு மகிழ நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் சென்று பாருங்கள். யூடியூபில் உடனுக்குடன் காண நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் சென்று லைக் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் அங்கத்தினராக மாறுங்கள் என்று அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.